நாங்கள் ஒரு சிறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அன்றாடம் கூலி வேலை செய்து ஜீவனம் செய்பவர்கள். எங்களுக்கு 3 குழந்தைகள். முதல் குழந்தை எம்எஸ்சி பிஎட் முடித்திருக்கிறார். 2வது குழந்தை இந்தியா உலக அளவில் 2வது இடம் பெற்று இருக்கிறார். 3வது குழந்தை கல்லூரி சென்று கொண்டு இருக்கிறார் ஒரு பையன். இப்பொழுது நாங்கள் கூலி வேலை செய்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களிடம் எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது. எங்களுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அரசு கொடுத்த அனைத்து உதவிகளையும் வாங்கி எங்கள் பையனுக்கு, எங்கள் வீட்டுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அரசு எங்களுக்கு எதுவும் பெருசாக ஏதோ விளையாட போகிற இடத்துக்கு ஏதோ உதவி பண்ணினாதான். எங்கள் பையனுக்கு அரசு பெரிய உதவியெல்லாம் பெருசாக ஒன்றும் செய்யலை. இதுக்கப்புறம் செஞ்சு மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கான உதவிகளை வழங்கினா மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பெரிய கடவுள் கொடுத்த பெரிய வரப்பிரசாதமா பாக்குறேன். நாங்க முதல்ல வருவான்னு 3 நாளாச்சு நாங்கெல்லாம் தூங்கி. இந்த என்னைக்கு மேட்ச் அறிவிச்சாங்களோ அன்னையிலேருந்து நான்லாம் தூங்கவே இல்லை. அடுத்தது என்ன பண்ண போறான் இதே ஏக்கம்தான். 3 நாளாச்சு நான்லாம் தூங்கி. இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த தூக்கம் முடியல. அந்த மன உளைச்சல் இன்னும் எனக்கு அதுலேருந்து இன்னும் விடுபட்டு வர முடியல. ஏன்னா இவன் எப்படி முதலிடம் வந்துடுவான் எங்க பையங்கிற நம்பிக்கையில இருந்தோம். அதனால இந்த அரசும் ஏதேனும் பார்த்து எங்க பையனுக்கு செஞ்சா சரிதான். எங்க ஊர் ஸ்கூல்ல ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில எங்க பையன் 5வது வரையும் படிச்சாப்புல. படிச்சுட்டு மறுபடி வெளியில் செலக்ட் ஆகி வெளியில் போனாப்புல. போய் எங்கள் வீட்டுக்காரங்க அழைச்சிக்கிட்டு போய் நாகப்பட்டினம், திருவாரூர், மதுரை எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் இடம் வந்து மறுபடியும் சென்னை கொண்டுட்டு போனாங்க. சென்னையில் கொண்ட விளையாட விட்டு எல்லா இடத்துலையும் அங்கேயும் படிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இடம் 2வது இடம் வந்தாப்புல. வெள்ளி பதக்கம் எல்லாத்துலேயும் வாங்கினாப்புல. சில்வர் கோப்பையெல்லாம் வாங்கினாப்புல. வாங்கி விளையாண்டுட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான இடத்துல நாங்கள் எங்கள் நகை வகையெல்லாம் விற்று இன்னும் எங்கள் பிள்ளை நல்ல இடத்துக்கு போகணும், நம்ம நல்லா இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் என்னைக்கு வேலைக்கு போய் எங்கள் வீட்டுக்காருக்கு பணம் கொடுத்து எங்கள் பையனை அழைச்சிக்கிட்டு போய் எங்கள் எல்லா இடத்துலையும் எங்கள் பையன் ஜெயிச்சு வந்தாப்புல. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எங்கள் பையன் என்னன்னா இன்னும் மேற்கொண்டு இப்போ போய் ஒலிம்பிக் மேட்ச் விளையாண்ட இடத்துல எங்கள் பையன் 2வது இடம். ஃபஸ்ட் இடம் வருவார்னு எதிர்பார்த்தோம், வரல. 2வது இடம் தான் வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் பையன் 2028 நல்ல விதமாக ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கிட்டு வரணும். எங்கள் ஊருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.